ஹலோ இன்வெஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசால் சர்வீசஸோட அட்வைசரி சேனல்ல இருந்து. பென்னி ஸ்டாக்ஸ் எப்பயுமே அதிகமான வாலட்டிலிட்டி கொண்டது. அது உங்களுக்கு மல்டி பேக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆகவும் நிறைய சான்சஸ் உண்டு. அதே சேம் டைம் பிளாட் ஆகி எந்த வித மூவ்மெண்ட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய லாசஸ் வரவும் சான்சஸ் உண்டு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பென்னி ஸ்டாக்ஸ்ல கன்சிடர் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல 5 to 10% மட்டும் இதில் மெயின்டைன் பண்ணுங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அட்வைசரி சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. இது மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். உங்களோட சந்தேகங்கள், டிராபேக்ஸ் எதுவும் வந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஸ்டாக்ஸ் பத்தி பாத்திரலாம். நம்ம முதல்ல பார்க்க போற ஸ்டாக் BSEL ஆல்கோ லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹17.52. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 144 கோடி இவங்களோட கெப்பாசிட்டியா இருக்கு. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மந்த்ல 8.35% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 இயருக்கு 189% வரைக்கும் அவங்க ரிட்டர்ன்ஸா கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இன்னும் புல்லிஷ் மோட்ல தான் இருக்கு. அவங்களோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் பார்த்தலாம். இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ 2.81, இண்டஸ்ட்ரி PE 28.6, ROCE 9.69, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9.52, ஃபேஸ் வேல்யூ ₹10. இந்த ஸ்டாக்ல கடன் கிடையாது. அவங்களோட earning per share ₹6.23. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்தவங்க இப்ப இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா மாறி இருக்காங்க. அவங்க இப்ப கரண்டா 36 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணி அவங்களோட நெட் ப்ராஃபிட் 51 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கும் ப்ரமோட்டர்ஸ் தான் அந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ்ட இந்த ஸ்டாக் 16% இருக்கு. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 83% வரைக்கும் இருக்கு. அடுத்து EY Fincorp Limited. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹27. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 512 கோடி. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பொறுத்தவரைக்கும் 1 மந்த்ல அவங்க 9.87% வரைக்கும் ரிட்டர்னா கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் 1 இயர்ல 130% வரைக்கும் அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக் இன்னும் டெக்னிக்கலா புல்லிஷ் மோட்ல தான் இருக்கு. EY Fincorpோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட PE ரேஷியோ 8.75 வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரி PE 22.3, அவங்களோட ROCE 4.45% வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா 3.16% வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 5. இந்த ஸ்டாக்ல கடன் எதுவும் கிடையாது. earning per share ₹3. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கரண்டா இப்ப அவங்க 81 கோடிக்கு சேல்ஸ் பண்ணி அவங்களோட நெட் ப்ராஃபிட்டா 59 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இது இந்த ஸ்டாக்கு ஒரு அட்வான்டேஜா பார்க்கலாம். அவங்க இப்ப கரண்டா 71% இருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 28% இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இந்த ஸ்டாக்கு ஒரு அட்வான்டேஜா நம்ம பார்க்கலாம். அடுத்து ஸ்டெப் 2 கார்பரேஷன் லிமிடெட். இவங்க பினான்ஸ் செக்டர்ல வராங்க. அவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹44. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 19 கோடி. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மந்த்ல அவங்க 127% வரைக்கும் ரிட்டர்னா கொடுத்திருக்காங்க. பாஸ்ட் இயருக்கு 142% வரைக்கும் அவங்க ரிட்டர்ன்ஸா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட PE ரேஷியோ 16.4, இண்டஸ்ட்ரி PE 22.3, ROCE 11.8% வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா 8.8% கொடுக்குறாங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூ ₹10. இந்த ஸ்டாக்ல கடன் எதுவும் கிடையாது. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கரண்டா இப்ப 1.83 கோடி வரைக்கும் அவங்க சேல்ஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட்டா 1.14 கோடி வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்றாங்க. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 40% இருந்தவங்க இன்னைக்கு 66% வரைக்கும் இதுல இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 33% இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட கடன் இல்ல. ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது கேப்டன் பாலிபிளாஸ்ட். இவங்க பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுபேக்சரிங் பண்ற செக்டர்ல வராங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹49.75. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 252 கோடி. இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 மந்த்ல அவங்க 52% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. 1 இயருக்கு அவங்க 189% வரைக்கும் அவங்க ரிட்டர்னா கொடுத்திருக்காங்க. வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ 20.4, இண்டஸ்ட்ரி PE 31.6, அவங்களோட ROCE லெவல் 11.3% வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா 8.14% வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூ ₹2. இந்த ஸ்டாக்கை கடன் பொறுத்த வரைக்கும் அவங்க 89 கோடி அவங்க கடனா வச்சிருக்காங்க. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கொரோனா பேண்டமிக்ல ஒரு ஃபால் செஞ்சிச்சாலும் அகைன் அவங்க ரெக்கவரி ஆகி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கரண்டா இப்ப
அவங்க 291 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணி அவங்களோட நெட் ப்ராஃபிட்டா 12 கோடி ஏர்ன் பண்றாங்க. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 75% இருந்தவங்க இன்னைக்கு 66% வரைக்கும் வந்திருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 33% இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் குறைஞ்சிருக்கிறதும் கடன் இருக்கிறதும் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கு. ஃபைனலா நம்ம பார்க்க போறது பிரைட்காம் குரூப் லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 19 ரூபா 4 பைசா. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 3914 கோடி. ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் 4.3% வரைக்கும் 1 மந்த்ல கொடுத்திருக்காங்க. பாஸ்ட் இயர்ல -30.47% வரைக்கும் அவங்க ரிட்டர்னா கொடுத்திருக்காங்க. வேல்யூஷன் மெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ 2.77, இண்டஸ்ட்ரி PE 39.9, அவங்களோட ROCE 31% வரைக்கும் வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டியா 22% வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. இந்த ஸ்டாக்ட கடன் கிடையாது, இது ஒரு அட்வான்டேஜா பார்க்கலாம். earning per share 7 ரூபா வரைக்கும் வச்சிருக்காங்க. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டினியூவா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அவங்க 7606 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட்டா 1415 கோடி வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர்ஸ் 10% இருந்தவங்க இன்னைக்கு 18% வரைக்கும் இன்க்ரீஸ் இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 9.5% இருக்காங்க. இது லாஸ்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 72% வரைக்கும் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் நம்ம பார்க்கும்போது ஃபண்டமெண்டலா இந்த ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட வேல்யூவேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்ல கடன் கிடையாது. அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. PE ரேஷியோ, earning per share எல்லாமே நல்லா இருக்கு. அப்படி இருந்தும் இந்த ஸ்டாக்கோட ஷேர் பிரைஸ் இப்ப வரைக்கும் இன்னும் ஏறல. பிரைட்காம் குரூப் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அடுத்த சப்போர்ட் 16 ரூபால இருக்கு. இந்த பிரைஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இது இன்னுமே விலை இறங்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 16 ரூபா இல்ல அது கம்மியா வரும்போது ஆரம்பிச்சா உங்களுக்கு ப்ராஃபிட் வர நிறைய சான்சஸ் உண்டு. ஃபைனலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட சஜஷன், பென்னி ஸ்டாக்ஸ் எப்பயுமே அதிகமான ரிஸ்க் உள்ளது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பிளான் பண்ணும்போது உங்களோட ரிஸ்க் லெவலையும் கரெக்டா பிளான் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க 5 ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டலா ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட இண்டஸ்ட்ரி செக்டரை விட அவங்களோட PE ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு. அதிகமான கடன் இல்ல. ஷார்ட் டேர்ம்க்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுல நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்கள், டிராபேக்ஸ் எதுவும் வந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.